அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும். இதில் ஆச்சரியப்படும்படியாக சூரியன் சஞ்சரிக்கும் ராசிக்கு முன்போ அல்லது அடுத்த ராசியில் நவ கிரகங்களின் இளமையான கிரகமான புதன் சஞ்சரிப்பார். எனவே 2 அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு முறை சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் ஏற்படும். இது ஒரு சில ராசிகளுக்கு புத ஆதித்ய ராஜயோகத்தை உண்டாக்கும். மேலும் ரிஷபராசியில் புதன் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கின்றார். இதனால் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி புத ஆதித்ய யோகமானது உருவாகுகின்றது. இதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தில் புத ஆதித்ய யோகம் என்பது பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம். புத ஆதித்ய யோகம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும் ஒரே ராசியில் சேர்ந்து சஞ்சரிப்பதைதான் குறிக்கின்றது. சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஜோதிட ரீதியாக புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று சொல்கிறார்கள். பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். எனவே எல்லா மாதங்களிலுமே புத ஆதித்ய யோகமானது ஏற்படும். புத ஆதித்ய யோகம் எல்லா ராசிகளிலுமே ஏற்படும். ஆனால் அது புத ஆதித்ய ராஜயோகமாக இருக்க வேண்டும். நற்பலன்களை கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் உங்கள் கைகளுக்கு வழங்க வேண்டும் என்றால் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களின் நட்பு வீடுகளில் சூரியன் புதன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது ராஜயோகமாக மாறும். எனவே சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருந்தாலே அது புத அதிர்ஷ்ட யோகமாக நற்பலன்களை மட்டும் கொடுக்கும், யோகமாக மட்டும் இருக்காது. சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி ஒரு சில நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் இருக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய ராஜயோகம் உங்களுக்கு தொழில் ஸ்தலத்தில் நடப்பதால் இனி வரும் நாட்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சூரியன் மற்றும் குடும்பம், லாபம் ஆகியவற்றை குறிக்கின்ற புதன் ஆகிய 2 கிரகங்களின் சேர்க்கை பல விதங்களில் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு யோகமான பலன் தரும் 2 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பல விதங்களில் நன்மையான மாற்றத்தை கொடுக்கும். புதன் பெயர்ச்சியானது 3 முறை நடக்கப் போகிறது. ஜூன் மாதம் புதன் பகவான் 3 முறை பயிற்சியாகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். மேலும் ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். இதனால் செலவுகள் ஏற்படுகிறார். மேலும் ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார். ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றார். மேலும் செவ்வாய் பெயர்ச்சியானது ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றன. வருமானம் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான வருமானம் அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கப் போவதாக அமையப் போகிறது. தொழில் வளர்ச்சி ஏற்படும், முயற்சிகள் கை கொடுக்கும். தடங்கல்கள், தொய்வு நிலை மாறும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலவையான மாதமாகவே இருக்க போகிறது. இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்கள் உழைப்பையும் கர்மாவையும் அதிகம் நம்ப வேண்டும். நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் வெற்றியை நிச்சயமாக பெறுவீர்கள். மாத தொடக்கத்தில் வேலைக்கு செல்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் மட்டுமின்றி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கலாம். மாதத்தின் மத்தியில் திடீரென்று நீண்ட தூர பயணம் செல்ல நேரலாம். பயணங்கள் விரும்பிய வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்டவும் வாய்ப்பு உருவாகும். மேலும் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது சொத்து, நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும்.
மாத பிற்பகுதியில் எந்த ஒரு வேலைகளையுமே அவசரமாக செய்வதை தவிருங்கள். தற்பெருமை பேசுவது தீங்கு விளைவிக்கும். குடும்பம், அலுவலகம் என்று எல்லா இடங்களிலுமே கவனமாகவும் பொறுமையாகவும் நடப்பது அவசியம். தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் அலட்சியமாக இருக்க வேண்டாம். மேலும் இந்த மாதம் முதல் நாள் உங்கள் ராசிக்கு யோகமான பலன் தரும் 2 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு பல விதங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்கு பலவிதமான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய், ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கிறது. அது மட்டுமில்லாமல் ராகு கேது பெயர்ச்சியும் நடக்கப் போகிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மேலும் மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கிறது. அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2இல் கேது, 8இல் ராகு, 7இல் சனி, 10இல் குரு என 4 பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் உங்கள் ராசிநாதன் சூரியன் 10இல் சஞ்சரித்து உங்களை வெளியில் கொண்டு வர இருக்கிறார். உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தும். வியாபாரம், தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகளும் வெற்றியாகும். வெளியூரில் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள் என்றாலும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். வியாபாரம், தொழிலில் அதிக கவனம் தேவை. புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும். சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகலாம். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி உண்டாகும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் வழியாக உங்கள் சங்கடங்கள் தீரும். பொன் பொருள் சேரும். பணவரவு திருப்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெண்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி தீரும். வார்த்தைகளில் கவனம் தேவை. இல்லையெனில் பேச்சு மூலம் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். ஆரோக்கியம் மேம்படும். விவசாயிகளின் சங்கடங்கள் விலகும். விளைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செய்ய வேண்டும். மாணவர்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு விரும்பிய கல்லூரிகளில் சேருவீர்கள். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியிலும் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் நெருக்கடி விலகும். முயற்சி வெற்றியாகும். வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம். ஒரு சிலர் அதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம். 10இல் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். 8இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத பிரச்சனை தேடி வரும். பணியாளர்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடலாம். கும்ப சனியால் குடும்பம், நண்பர்களிடத்தில் சங்கடம் தோன்றலாம். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்கும். பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படலாம். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். நோய்கள் சிகிச்சையால் சரியாகும். மாணவர்கள் மேற்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் 10இல் சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். சனி, ராகு, கேது, குருவின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்பாராத நெருக்கடி தோன்றலாம் என்றாலும் குருவின் பார்வைகள் உங்களுக்கு குடும்ப சுக சத்ருஸ்தானங்களுக்கு பதிவதால் குடும்பத்தில் அமைதி இருக்கும். பணவரவு உண்டாகும். சந்தோஷம் அதிகரிக்கும். நோய்களும் எதிர்ப்பும் விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். இதுவரை இருந்த செல்வாக்கில் மாற்றம் ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த செயலிலும் அமைதி காப்பது அவசியம். இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது. பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம். உடன் பணிபுரிபவர்களும் எதிராக மாறுவார்கள் என்பதால் எச்சரிக்கை தேவை. விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். மாணவர்கள் மேற்படிப்புக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. எதிர்பாராத வெற்றி உண்டாகும். மேலும் பரிகாரமாக மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும்
கனகதார சோஸ்திரம் பாராயணம் செய்வது அளவற்ற நன்மைகளை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 3 காலை முதல் ஜூன் 2, 3 காலை வரை. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 7, 12 மற்றும் 14. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.